Welcome to Tunuri. சோழமங்கலம் என்ற அழகிய ஊரில் ரமேஷ் மற்றும் சுரேஷ் என்ற இரண்டு விவசாயிகள் வாழ்ந்து வந்தனர். ரமேஷ் மிகவும் நல்லவர் மற்றும் நேர்மையான விவசாயி. ஆனால் சுரேஷ் மிகவும் பொறாமை உள்ளம் கொண்டவன். ரமேஷிற்கு லக்ஷ்மி என்ற மனைவியும் லதா என்ற குழந்தையும் இருந்தது. சுரேஷிற்கு கௌரி என்ற மனைவியும் ஹேமா என்ற குழந்தையும் இருந்தது. ரமேஷ் மற்றும் சுரேஷின் தோட்டங்கள் அருகில் இருந்ததால் இருவரும் ஒன்றாகத்தான் தோட்டத்திற்கு செல்வார்கள். அன்றும் வழக்கம் போல இருவரும் தோட்டத்திற்கு சென்றார்கள். வாழை சீசன் என்பதால் இருவரும் வாழை தோட்டம் போட்டிருந்தார்கள். ரமேஷின் தோட்டத்தில் வாழைகள் நல்ல செழிப்பாக இருந்தது. ஆனால் சுரேஷின் தோட்டம் அவனுடைய மனதை போல மிகவும் மோசமாக வாடி வதங்கி போயிருந்தது. வாழைக்கொத்துகளும் அந்த அளவிற்கு இல்லை. இதனால் சுரேஷிற்கு ரமேஷின் வாழைத்தோட்டத்தின் மீது மிகவும் பொறாமை ஏற்பட்டது. நாமும் தான் தினமும் நீர் பாய்ச்சுகிறோம், நன்றாக உரம் போடுகிறோம். ஆனால் எப்படி அவனுடைய தோட்டம் மட்டும் மிகவும் செழிப்பாக உள்ளது என்று புலம்ப ஆரம்பித்தான். வழக்கம் போல் இருவரும் தோட்ட வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பினர். அப்போது சுரேஷ் தனது மனைவியிடம், நம்முடைய தோட்டம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது, ஆனால் ரமேஷின் தோட்டம் மிகவும் செழிப்பாக உள்ளது என்று கூறி பொறாமைப்பட்டான். அதற்கு சுரேஷின் மனைவி கௌரி, ஏங்க இப்படி பொறாமைப்படுறீங்க? இதெல்லாம் தப்பு. இப்படியே எப்பவும் பொறாமைப்பட்டுடே இருந்தா நம்ம தோட்டம் எப்படி நல்லா இருக்கும் என்று சொன்னாள். அதை கேட்டதும் சுரேஷுக்கு மிகவும் கோபம் வந்தது. உன் வாயை மூடு, உன்னிடம் போய் சொன்னேனே பார் என்று கோபமாகச் சொல்லி எதுவும் சாப்பிடாமல் படுத்துக்கொண்டான். சில நாட்கள் கழித்து இருவரின் வாழைத் தோட்டமும் அறுவடைக்கு தயாராக இருந்தது. ஆனால் சுரேஷின் தோட்டத்தை விட ரமேஷின் வாழைத் தோட்டத்தில் அதிகமான வாழைக்கொத்துகள் இருந்தன. இதை கண்ட சுரேஷிற்கு மிகவும் பொறாமை ஏற்பட்டது. இதனை ஒரு வழி செய்ய வேண்டும் என்று எண்ணினான். அன்று சாயங்காலம் இருவரும் வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்ப தயாராக இருந்தனர். வழக்கம் போல் இருவரும் ஒன்றாகத்தான் வீட்டிற்கு செல்வார்கள். அதேபோல் செல்ல தயாராக இருந்தனர். ஆனால் அன்று சுரேஷ் ரமேஷிடம், எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கிறது, நீ கிளம்பு என்று சொன்னான். உடனே ரமேஷும் சரி என்று கூறி தனது வீட்டிற்கு சென்றார். சுரேஷோ வேலை இருக்கிறது என்று போய் சொல்லிவிட்டு அவனுக்கு தெரிந்த ஒரு யானைப்பாகன் இருந்த இடத்திற்கு சென்றான். அவனிடம் பணத்தை கொடுத்து, ரமேஷின் வாழைத்தோட்டத்தை உன் யானையை வைத்து நாசமாக்கிவிடு என்று கூறினான். யானைப்பாகன் முதலில் பயந்து முடியாது என்றான். ஆனால் சுரேஷ் அதிகமான பணத்தை கொடுத்து அவனை சம்மதிக்க வைத்தான். பிறகு யானைப்பாகனிடம் தோட்டம் இருக்கும் இடத்தை சொல்லிவிட்டு சந்தோஷமாக வீட்டிற்கு சென்றான். என்றும் இல்லாத அளவிற்கு அன்றைய தினம் சுரேஷ் மிகவும் ஆனந்தமாக இருந்தான். அவனுடைய மனைவி கௌரிக்கு ஒன்றும் புரியவில்லை. அவள் சுரேஷிடம், என்ன இன்று ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க போல என்று கேட்டாள். அதற்கு சுரேஷ், ஆமாம், மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். என்னுடைய நீண்ட நாள் தொல்லை ஒன்று நாளையோடு முடிவடைய போகிறது என்று கூறினான். கௌரிக்கு ஒன்றும் புரியவில்லை. பிறகு இரு குடும்பத்தினரும் இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு உறங்கச் சென்றார்கள். அங்கு யானைப்பாகன் சுரேஷ் கூறியது போல் தோட்டத்திற்கு தனது யானைகளை கூட்டி வந்தான். செல்லங்களே, இன்று உங்களுக்கு நல்ல விருந்து என்று கூறி தனது யானைகளை தோட்டத்திற்குள் அனுப்பினான். யானைகளும் வாழை தோட்டம் முழுவதையும் நாசமாக்கின. அடுத்த நாள் வழக்கம் போல் ரமேஷ் தோட்டத்திற்கு செல்ல தயாரானார். ஆனால் சுரேஷோ இரவு முழுவதும் சந்தோஷத்தில் தூங்காமல் இருந்ததால் காலை நேரத்தில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். பின்னர் கௌரி எழுப்பியவுடன் அவன் எழுந்து தோட்டத்திற்கு செல்ல தயாரானான். சுரேஷ் மிகவும் பொறுமையாகவும் சந்தோஷமாகவும் தோட்டத்திற்கு கிளம்பினான். தூரத்தில் மக்கள் அனைவரும் கூட்டமாக இருப்பதை பார்த்தான். அதை கண்டதும் சுரேஷின் மனதில், யானைப்பாகன் சொன்ன வேலையை சரியாகச் செய்துவிட்டான் போல இருக்கிறதே, மக்கள் எல்லோரும் இவ்வளவு கூட்டமாக நிற்கிறார்கள் என்றால் ரமேஷின் தோட்டம் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது போல என்று எண்ணி ஆவலுடன் அங்கே வந்தான். நடந்து வரும் வழியில் ஒருவர், என்னப்பா சுரேஷ், இப்படி ஆகிடுச்சே, ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா என்று கூறினார். அதற்கு சுரேஷும், ஆமா, என்ன பண்ணடது
நடக்கணும்னு விதி இருந்தா இப்படித்தான் என்று கூறிவிட்டு ஆவலுடன் வேகமாக வந்தான். தோட்டத்திற்கு அருகில் வந்ததும் ரமேஷ், என்னடா இப்படி ஆகிடுச்சே, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா என்று சுரேஷிடம் கூறினார். அதற்கு சுரேஷ் வெளியில் நல்லவன் போல, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, ரொம்ப செழிப்பாக இருந்த தோட்டம் இப்படி ஆகிடுச்சே என்று வருத்தப்படுவது போல பேசிவிட்டு தோட்டத்தின் நிலையை பார்க்க ஆர்வமாக உள்ளே பார்த்தான். தோட்டத்தை பார்த்து சுரேஷ் அதிர்ச்சி அடைந்தான். ஏனெனில் யானைகள் நாசமாக்கியது ரமேஷின் தோட்டத்தை அல்ல, சுரேஷின் தோட்டத்தையே. சுரேஷிற்கு ஒன்றும் புரியவில்லை. யானை பாகன் மீது மிகுந்த கோபமும் தனது தோட்டம் இப்படியாகி விட்டதே என்று எண்ணி மிகுந்த வருத்தமும் அடைந்தான். உடனே சுரேஷ் மிகுந்த கோபத்துடன் யானை பாகனிடம் சென்றான். என்ன காரியம் செய்தாய்? ரமேஷின் தோட்டத்தை நாசமாக்கச் சொன்னால் நீ என் தோட்டத்தையே நாசமாக்கி விட்டாயே என்று கத்தினான். அதற்கு யானை பாகன், ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரிதான் செய்தேன். வடக்கு பக்கம் இருக்கும் தோட்டத்தையே நாசமாக்கச் சொன்னீர்கள், அதே போல தான் செய்தேன் என்றான். அதை கேட்ட சுரேஷுக்கு மீண்டும் கோபம் அதிகமானது. வடக்கு பக்கம் இருப்பது என்னுடையது முட்டாளே, தெற்கு பக்கம் இருப்பதுதான் ரமேஷுடைய தோட்டம் என்று கத்தினான். பாகன் குழம்பி, ஐயா, தெரியாமல் மாற்றி செய்து விட்டேன் என்று கூறினான். சுரேஷ் அவனுக்கு கொடுத்த பணத்தையும் பறித்து கொண்டு கோபத்துடன் வீட்டிற்கு வந்தான். வீட்டிற்கு வந்து சுரேஷ் வருத்தத்துடன் அழ ஆரம்பித்தான். கௌரி பதட்டமாக, என்னாச்சு என்று கேட்டாள். அதற்கு சுரேஷ் நடந்ததை எல்லாம் கூறினான். அதை கேட்ட கௌரி, இதற்குத்தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், யார் மீதும் பொறாமைப்படக்கூடாது என்று. நீங்கள் என் பேச்சை கேட்கவில்லை. ரமேஷ் கஷ்டப்பட வேண்டும் என்று செய்த வேலை இறுதியில் உங்களையே காயப்படுத்திவிட்டது என்று கூறினாள். அப்போதுதான் சுரேஷிற்கு தன் வினை தன்னை சுடும் என்பதன் அர்த்தம் புரிந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.